வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சிக்கன் 65. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன் 1 கிலோ, கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு, வினிகர், சால்ட், தயிர், லைம் 2. இப்போது நான் சிக்கனை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போது மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வினிகர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, தயிர் 1/2 கப், லைம் 2 புளிஞ்சு வச்சுருக்கேன், அந்த ஜூஸ் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போது நம்ம சிக்கனோட அந்த மசாலாவை நல்லா பெரட்டிடணும். மசாலாவோட நல்லா பெரட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணுன்னு பொரிச்சா நல்லா மசாலாவும் சிக்கனோட சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பீஸாக நம்ம எடுத்து போடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிடும். சிக்கன் 65 எப்போவுமே ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த சிக்கன் 65 ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.